இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை நெகேமியா அதிகாரம் 1:11. உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷருக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். தேவ சமூகத்துல உபவாசித்து ஜபத்தோடு கடந்து போகிறார் நெகேமியா. அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அலங்கத்தை கட்டி எழுப்பணும், காரியங்கள் கைகூடி வர பண்ணணும். அதற்கு முன்பதாக அவர் செய்த ஒரு காரியம், சில நாட்களாக அவர் உபவாசித்து ஜெபிக்கிறதை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில உங்களுடைய காரியங்கள் கைகூடி வரணும்னா நீங்க செய்கிற காரியங்கள், ஒருவேளை நீங்க தொழில் செய்யலாம், ஏதாவது பிசினஸ் செய்யலாம், ஒரு வீடு கட்டணும்னு பிளான் பண்றீங்க, பிள்ளைகளுக்கு திருமண காரியத்துக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறீங்க. எந்த காரியமும் கைகூடி வர வேண்டுமானால் தேவ சமூகத்துல உபவாசித்து காத்திருந்து ஜெபியுங்கள். நெகேமியா உபவாசித்து ஜெபித்து கடந்து போகிறாரு. அலங்கம் கட்டி எழுப்பப்படுவதற்கான தரிசனம், அலங்கம் கட்டி எழுப்பப்படுவதற்கான திட்டம், அலங்கம் கட்டி எழுப்பப்படுவதற்கான தெளிவான வழி நடத்துதல், அது மாத்திரம் அல்ல, அதை நிறைவேற்றி முடிப்பதற்கு ராஜாவுடைய கண்கள்ல தயவும் இரக்கமும் கிடைத்ததாம். பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நீங்க செய்ய போகிறீங்கன்னா அந்த காரியத்துக்கு முன்பதாக தேவ சமூகத்துல உபவாசித்து ஜெபியுங்கள். அதனுடைய தரிசனம், திட்டம், தெளிவான வழி நடத்துதல், மனுஷருடைய கண்கள்ல தயவு இரக்கத்தை கர்த்தர் தெரியப்படுத்துவார், உங்க வாழ்க்கையில செய்வார். உபவாசித்து ஜெபியுங்கள், காரியங்கள் கைக்கூடி வர பண்ணுவார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறவங்க நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சுவாமி. உபவாசித்து ஜெபித்து ஆண்டவரே, நெகேமியா புறப்பட்ட போதோ இந்த காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணினபடியினால ஸ்தோத்திரம். எல்லா பிரச்சனைகள், நெருக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நெகேமியா எடுத்த காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணினது போல அருமையான தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. செய்ய போகிற காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுகிறபடியினால ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறி போகும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பிணிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். ஏசப்பா, நல்ல ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கப்பா, எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்காங்க, படித்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, நீர் இரக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். பிரிந்த குடும்பங்கள், உடைக்கப்பட்ட குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினால ஒன்று சேரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. செய்கிற தொழில்கள், வியாபாரங்கள், கையிட்டு செய்கிற வேலைகள், சகல காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். உங்க காரியங்களை கர்த்தர் கைக்கூடி வர பண்ணுவார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.